40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய ஹஜ் இல்லம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் புதிய வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. தமிழ்நாட்டிலும் அமுல்படுத்தப்படாது என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் திட்டவட்டம். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டு சென்னை திரும்பும் 411 ஹஜ் பயணிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன நவாஸ் கனி, அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஷாஜகான் பேசியதாவது: சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் சார்பிலே இந்த வருடம் 2026 மிகச் சிறப்பான முறையிலே ஹஜ் பயணிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டு தங்களுடைய புனித பயணத்தை முடித்து முதலாவது விமானம் இன்று வருகின்றிருக்கிறது. வருகின்றிருக்கக்கூடிய அந்த புனித பயணிகளை தமிழ்நாடு அரசின் சார்பிலே வரவேற்கும் முகமாக துறையினுடைய அமைச்சரும் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு அரசினுடைய உயரதிகாரிகளும் இங்கே வருகின்றிருக்கிறோம். இந்த வருடம் தமிழகத்திலிருந்து 6295 ஹஜ் பயணிகள் புனித பயணத்தை மேற்கொண்டு சிறப்பான முறையிலே இன்று வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். 16 விமானங்கள் மூலம் அவர்கள் திரும்பி வர இருக்கிறார்கள். அதனுடைய முதல் விமானம் இன்று தரையிறங்கியிருக்கிறது. இன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மாதம் 29ஆம் தேதி வரை அந்த விமானங்கள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது. வருகின்றிருக்கக்கூடிய ஹஜ் பயணிகளை ஏற்பாடுகள் குறித்து நாம் கேட்டறிந்த போது மிகுந்த திருப்தியான முறையிலே அவர்கள் ஏற்பாடுகளெல்லாம் மிகச் சிறப்பாக இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை வரக்கூடிய வருடங்களிலே ஹஜ் கமிட்டிக்கு கொண்டு சென்று வரும் வருடங்களை மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே இரு அரசினுடைய சேவைகளும் நிச்சயமாக அமையும். அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ் பயணிகள் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் தங்கிச் செல்வதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பிலே விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய நங்கநல்லூரிலே சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருகிறது. ஒரு 10 தினங்களுக்கு முன்பு பார்வையிட்ட நாம் அதனை எதிர்வரும் 2027ஆம் வருடம் ஹஜ் பயணிகள் தங்குவதற்கு ஏதுவாக பணிகளை பிறந்து முடிக்கக்கூடிய வகையிலே அதனை உத்தரவிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லா நிலைகளிலும் ஹஜ் பயணிகளுக்கு சிறப்பான சேவையை அரசுகள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. உமீத் போர்ட்டலை பொறுத்தவரை அதில் சொத்துக்களை பதிவேற்றுவதிலே பலவிதமான சவால்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இயன்றவரை அதிகாரிகள் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். பல பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். விடுபட்டவைகளும் மீண்டும் பதிவேற்றக்கூடிய வகையிலே அதனை மேல்முறையீடு செய்து அதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கக்கூடிய முயற்சியை நாம் எடுத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் துறையின் சார்பில் அதற்கான மேல்முறையீடு நிச்சயமாக செய்ய இருக்கிறோம். அதேபோல் வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த அரசும் அதனுடைய பல சரத்துக்களை எதிர்க்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உமீத் சட்டப்படி வக்ஃபு வாரியம் அமைக்கப்படவில்லை. அந்த வகையில் தமிழகத்தில் இதுவரை அமைக்கப்படவில்லை, இனியும் அமைக்கப்படாது. அது குறித்து சட்ட வல்லுநருடன் ஆலோசித்து முடிவெடுப்போம். ஹஜ் பயணத்துக்காக இந்த வருஷம் போயிருந்தேன். ஸோ ஹஜ் பயணம் இந்த வருஷம் நல்லா சிறப்பாக அமைந்தது.
தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஹஜ் கமிட்டியும் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து 20 நாள் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அது நல்லா சிறப்பாக அமைந்தது. 18th மே போனோம். ஸோ 20 days பேக்கேஜில் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி 21 days 20 நாள் தங்கியிருந்தோம். மதியனால உணவு நல்லா அமைச்சு கொடுத்துருந்தாங்க. பட் மக்களை மட்டும் கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்க. பர்வீஸ் ராஜா. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஹஜ் 2026 உடைய ஹஜ் கமிட்டி மற்றும் ஹஜ் கமிட்டி சொசைட்டியோடைய சேவை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் கணவருடைய பேர் பஷீர் அஹ்மத். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எப்போ செலக்ட் ஆனோமோ அதுலேருந்து இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியாகிற வரைக்கும் எங்களுக்கு எல்லா சேவைகளையும் அல்லாஹ்வின் பொருட்டாக தன்னால் அவர்கள் வாலண்டியர்ஸை வச்சு எல்லாத்தையும் திறம்பட செஞ்சாங்க. கண்டிப்பாக வந்து 1,70,000 பேர் கொண்டு போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் எங்களை ஹஜ் கமிட்டிக்காரங்க வந்து சொசைட்டிக்காரங்க வந்து எங்களை வந்து நாடி வந்தபோது அவங்க சொன்னது என்னென்னா வந்து எதனா குறைகள் இருந்தால் சொல்லுங்கம்மா, அதை அடுத்த வாட்டிக்கு நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுடைய எல்லாருடைய துவாக்களும் அனைத்து ஹாஜிமார்களுடைய துவாக்களும் அந்த வாலண்டியர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய சேவை வந்து அல்லாஹ்வின் பொறுத்தில் அக்செப்ட் பண்ணப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பத்ருன் முனீரா. எங்கள் கணவர் பேர் பஷீர் அஹ்மத், புதுக்கோட்டை மாவட்டம்.